பவுல் வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் கமாலியேலின் பாதத்தடியில் படித்தவன்னு சொல்லுவார். ஸோ அந்த வார்த்தை சொல்லுவதே அவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது என்றால் இந்த மனிதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். இவரை குறித்து எங்க அப்போஸ்தல புஸ்தகத்துல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல இவரை குறித்து நாம பார்க்கலாம். இவர் யூத சங்கமாகிய சன்ஹீட்ரின்னு சொல்லுவாங்க. அது ஆலோசனை சங்கம் இருக்குல்ல, அது பேர் சன்ஹீட்ரின். அதுல வந்து மதிப்பு வாய்ந்த மனிதராக விளங்கினார். சோ கமாலியேல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் வெகுமதி. ஆனாலும் தூதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிறையில இருந்து அவரை விடுவித்து விடுவார். மறுபடியும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து கொண்டு வந்திருப்பார். இது அறியாத இந்த யூத சங்கத்தினா மறுநாள் காலையில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூடி இந்த பேதுருவுக்கு எதிராக, அதாவது அப்போஸ்தலருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அப்போஸ்தலர்களை விடுவிக்கும் பொருட்டாக தனது காரியங்களை எடுத்துரைக்கிறவராய் விளங்குகிறவர் தான் யாருன்னா கமாலியேல். அதாவது என்ன சொல்லுவாரு, கர்த்தரோட என்ன பண்ணாதீங்க, போர் செய்யாம இருங்கன்ற வார்த்தையே இவர் தான் சொல்லுவாரு. ஸோ மனிதர்கள் இல்லை, இது கர்த்தர் உண்டாயிருந்தா உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றவரும் இந்த கமாலியேல் தான். அவர் ஏற்கனவே நடந்தவில்லை வைத்துதான் இந்த காரியங்களை சொல்லுவார். ஸோ அவருக்கு முன் அனுபவம் இருந்திருக்கு. யூதாஸ் என்பவர்கள்லாம் எழும்பி எப்படி மக்களை வந்து தன் பக்கமாக சேர்த்து கொண்டு அப்புறமா சிதறடிக்கப்பட்டனர்ன்றதெல்லாம் எக்ஸாம்பிளோடு அவர் சொல்லும் போது தான் அந்த சங்கத்தினர் அவருடைய வார்த்தைகளை என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொண்டார். Könmmalej,